இட்லி தோசைக்கு லீவ் விடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும், ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். கடலை மாவு வச்சு நம்ம இன்றைக்கி கடலை மாவு தோசை தான் பார்க்க போகிறோம். பேசன் சில்லா செய்கிறதுக்கு 1 கப் கடலை மாவு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு கூடவே துருவின கேரட், தக்காளி, பச்சை குடமிளகாய், இஞ்சி, பச்சை மிளகாய், ரவை எல்லாமே சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சீரக பவுடர், உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸை ஊற வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது, நம்ம அப்படியே தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு தோசை தவாவில் ஊத்தாப்பம் செய்கிற மாதிரி நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு லிட் வச்சு 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான பேசன் சில்லா ரெடி. இந்த ரெசிபிக்கு தக்காளி சட்னி, கார சட்னி சூப்பரான காம்பினேஷன். டெய்லியும் இட்லி தோசைன்னு சாப்பிட்றோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான ரெசிபிக்கு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.